அக இருளகற்றி அறிவொளி ஏற்றி இல்லாமை துரத்தி நம்பிக்கை ஊட்டி பிறர் வாழ்வில் ஒளியினை ஏற்ற நம் குடும்ப விழாவில் நாம் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இணைந்து தூய ஆவியின் ஒளி கதிர்களால் நிரப்பி நாம் அன்பின் தீபங்களாய் ஒளிர நானே உலகின் ஒளி என்ற இறைமகன் உலகின் ஒளியாய் குன்றின் மேலிட்ட தீபங்களாய் நாம் மாற வேண்டும் என்பதன் அடையாளமாக ஒளி ஏற்றப்படுகின்றது. அகிலம் போற்றும் மார்கரீத் மரியன்னையிடம் அருள் வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்று மக்களின் மனக்குறைகளை நீக்கி மன நிறைவுடன் வாழ வழிகாட்டி அந்த பணியிலே தன்னை மெழுகாக கரைத்து கொண்டிருக்கும் நம் மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜோசப்ராஜ் அடிகளார் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். நீங்கள் உலகிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப எம் பங்கில் பணியாற்றி வரும் அருட்சகோதரிகளின் சார்பாக அருட்சகோதரி ஞான செல்வி ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை என்னுள்ளும் நீங்கள் அவருள்ளும் இணைந்திருந்தால் கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்ற வசனத்திற்கு ஏற்ப ஊர் முன்னேற்ற பாதையில் அயராது உழைத்து வரும் ஊர் நிர்வாகிகள் துரைசாமி அருள் காட்பீன் அவர்களை ஒளியேற்ற பாசத்துடன் அழைக்கின்றோம். எனக்கு வலு ஊட்டுகிறவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற பவுலடியாரின் வார்த்தைக்கு இணங்க நம் ஊரை பல வழிகளில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல உழைத்து வருகின்ற ஊர் பொறுப்பாளர்கள் அமிர்த செல்வன் திரு வளனரசு அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். என் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்ற எசையாவின் வார்த்தைக்கு இணங்க இவ்வூரில் உள்ள குழந்தைகளை இம்மட்டும் காத்து வழிநடத்தியது போல தொடர்ந்து வழிநடத்த குழந்தைகள் மார்க்ஸ் ஜெஸ்லின் ரக்ஷா ஒளியேற்ற வருகிறார்கள். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, மார்கரெட் அன்னை நம் அனைவருக்கும் அருள் தருகின்ற ஆசீர் தருகின்ற அன்னையாக இந்த இடத்துல ஆண்டவராகிய கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய கொடையாக இருக்கின்றார். அவருடைய பாதம் தேடி வந்து ஜெபித்த அத்தனை பிள்ளைகளும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றிருக்கிறார்கள். 3 நாள் திருவிழாவை இந்த நேரத்திலே நாம் மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்து ஆரம்பிக்கின்றோம். தொடக்கத்திலேயே கண்களை மூடி நம்முடைய இதய பகுதிகளை கரம் குவித்து கொள்வோம். கண்களை மூடி நம்முடைய இதய பகுதிகளை கரம் குவித்து இந்த 3 நாளையும் இந்த நேரத்திலே அன்னையினுடைய பாதத்திலே நாம் சிறப்பாக ஒப்பு கொடுக்க இருக்கின்றோம். அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இசை ஒலிக்கப்படுகிறது. நம்முடைய உள்ளத்திலே தூய ஆவியினுடைய தூண்டுதல் எழும்பி இருக்கிறது. அக்கறையோடும் ஆசையோடும் பாசத்தோடும் அன்னையினுடைய பாதம் தேடி வந்திருக்கிறோம். உருக்கத்தோடு ஜெபிப்போம். மார்கரெட் அன்னையே, உமது அன்பு பிள்ளைகள் நாங்கள் எங்களை உமது பாதத்தில் இனிமையான முறைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்திற்குரிய அன்னையாக எங்களை அரவணைப்பவளாக இருக்கிறவரே, உம்முடைய பாச பிள்ளைகள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். குறிப்பாக இதோ இந்த திருநாளை முன்னிட்டு உமது பாச பிள்ளைகள் உமது பாதத்திலே வேண்டுகிற விருப்பமான மன்றாட்டுக்களை நிறைவான முறையில் ஆசீர்வதித்து தாரும். ஒரு 3 கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம்.
ஒவ்வொரு விழாவும் அன்னையினுடைய அருளை பெறுவதற்கான வழி. அந்த அடிப்படையிலே இந்த 3 நாள் விழாவை முன்னிட்டு 3 கருத்தை அன்னையினுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். 3 கருத்தை ஒப்புக் கொடுப்போம். நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நமக்கு நிறைய தேவைகள் மன்றாட்டுகள் இருக்கலாம். ஆனால் இந்த திருவிழாவிலே இந்த 3 கருத்துக்களையும் அன்னையினுடைய பாதத்திலே சொல்லி ஜெபித்தேன். அன்னை எனக்கு நிறைவாக அருளையும் ஆசிரியையும் தந்தார் என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் நிறைவான முறையில் ஒப்புக் கொடுப்போம். அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தொழில் முயற்சிகள் விருத்தி அடைவதாக இருக்கலாம், நமது குழந்தைகளுடைய கல்வி ஞானம் வளர்ச்சியாக இருக்கலாம், நம்முடைய உடல் உள்ள சுகமாக இருக்கலாம், குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் தீர்ந்து போகிற காரியங்களாக இருக்கலாம், இதோ நமக்காக ஒளி பிறக்கின்ற வழி பிறக்கின்ற ஆசீர்வாதமான செயல்பாடாக இருக்கலாம், உள்ளத்திலே அமைதி, குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம் பூத்து குலுங்குவதாக இருக்கலாம். இந்த நேரத்திலே நமக்கு எது தேவையோ முக்கியமாக முதன்மையான 3 கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். இதோ இந்த திருப்பலியிலே நிச்சயம் இதை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஆழமான நம்பிக்கையை இந்நேரத்திலே அன்னை நமக்கு தருவார். இந்த மாதாவினுடைய கரம் பிடித்திருக்கிறோம், அவரே நம்மை கரையேற்றி விடுவார். நாம் அவமானப்பட்டு இருக்கிற இடத்திலே இந்த அன்னையினுடைய கரம் பிடித்திருக்கிற காரணத்தினால் இதோ ஓஹோ என்று வளர்த்து விடுவார். நாம் வீழ்ந்து கிடக்கின்ற நேரங்களிலே அவரையே தஞ்சம் என்று தேடி இருக்கின்ற காரணத்தினால் அவர் நம்மை உயர்த்தி விடுவார். இது அந்த நேரத்தில் இந்த பலியை நம்பிக்கையான பலியாக, ஆசீர்வாதமான பலியாக, நிறைவின் பலியாக ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆழம் விழுது என 1000 உறவுகள் இருந்தாலும் வேர் என நீர் இருந்தால் விழுந்திடாது நான் இருப்பேன். நாம் விழுந்திடாது நம்மை எந்நாளும் காத்து வரும் மார்க்ரெட் மரியின் ஆலயம் நாடு வந்திருக்கும் அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி இத்திருவிழா திருப்பலிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். நற்கருணையில் ஆழ்ந்த பக்தி கொண்டு இயேசுவோடு இரண்டர கலந்திருப்பதை வாழ்வின் உச்சமாய் கொண்டு உலகம் அனைத்தையும் துச்சமென கண்டவர் நம் தாய். வாழ்வுக்கும் மனித நிலைக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திரு இருதய அன்பில் நிறைவு கொண்டு எல்லாம் இயேசுவுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவர். இனிமையும் நன்மையும் நிறைந்த தான் அனுபவித்த இயேசுவின் திரு இருதய அன்பு இவ்வுலக எங்கும் பரவிட வித்திட்டவர்கள். எல்லாம் நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதய அன்பில் நிறைவு கண்டதாலே நம் குறைகள் களைய பெற்றிட, நம் வாழ்வில் நிறைவு பெற்றிட, ஆறுதல் பெற்றிட நம் மத்தியில் வீற்றிருக்கிறார்கள். நம் அருகில் குடிக்கொண்டு நாடி வருவோர் யாராயினும் நலம் நல்கிட நம் தாயென எந்நாளும் இருக்கும் நம் அன்னையிடம் பெற்ற நன்மைகள் ஏராளம். உற்ற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எண்ணில் அடங்காதவை. அன்னையிடம் பெற்ற நன்மைக்குரிய நன்றி பறைசாற்றிட விழா எடுத்திட குழுமி இருக்கும் அன்னையின் கொடி விண்ணோக்கி எழும்புவது போல நம் உள்ளங்களை எல்லாம் அன்னையை நோக்கி, அன்னை அதிகம் அன்பு கூர்ந்த இயேசுவை நோக்கி எழுப்புவோம். விண்ணிலிருந்து இயேசுவின் அருள் ஆசி அன்னை வழியாக நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கிட வளமும் நலமும் சேர்ந்திட அருள் வேண்டி இணைவோம் இத்திருவிழா திருப்பலியில். அன்னையினுடைய அருளை நிறைவாக பெறுவதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பிள்ளைகள் தங்கள் பாதுகாவலி மார்க்ரீட் மரியாளனுடைய திருநாளை மகிழ்ச்சியான முறையிலே கொண்டாடுவதற்காக தயாரித்திருக்கின்ற இக்கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்துவீராக. இக்கொடி உயிரே ஏற்றப்படுவது போல உமது அன்பு பிள்ளைகள் எங்கள் அனைவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாளில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உமது திருமகன் இயேசுவினுடைய தூய இதயத்தை, இதோ இந்த மார்க்ரீட் தன்னை எந்த அளவிற்கு அதிகமாக நேசித்து அன்பு கூர்ந்தாரோ அதே அளவுக்கு நேசித்து அன்பு கூற வரம் தருவீராக. அதனால் இந்த அன்னையினுடைய அருள் இதோ இப்பகுதியில் இருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இவ்விருவிழாவிற்காக உழைக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் நிறைவாய் பொழியப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்னையினுடைய துணை எப்போது நமக்கு உண்டு. மாதாவினுடைய அருள் ஆசீர்வாதமாய் பொழியப்படும். மாதாவினுடைய கரம் பிடித்த பிள்ளைகள் ஒரு நாளும் வாழ்க்கையிலே அவலமாய் நின்றதில்லை. அன்னையை நோக்கி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விளைவில் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
கொஞ்சம் இல்லை கொஞ்சம் வலி மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, புனித மார்க்ரேட் மரியாவில் சிறந்து விளங்கிய மனநிலையால் எங்களை நிரப்பவும் வேண்டுகின்றோம். அறிவுக்கு எட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறியும் ஆற்றல் பெற்று உமது முழு நிறைவினால் நாங்கள் நிரப்பப்படுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது நிறைவை தரக்கூடியவை எவை, நிலையற்றவை எவை, அழிவுக்கு இட்டு செல்பவை எவை, அழியா ஆன்மாவை காப்பவை எவை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஊனியல்பின் ஆசைகள் உடலுக்கு கூட நிறைவை நிலையாய் தருவது கிடையாது. ஆனால் ஆவியின் கனிகளோ உடலுக்கும் உள்ளத்திற்கும் நமக்கும் பிறருக்கும் நிறைவை நிலையாய் தருகிறது என்பதை எடுத்து கூறும் இவ்வாசகத்திற்கு நம் மனங்களை திறப்போம். கலாத்தியருக்கு எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 18 முதல் 25 முடிய. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாக தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள் இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடு இச்சைகளோடு சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். இது கிறிஸ்துவின் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 திருவசனங்கள் 42 முதல் 46 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 திருவசனங்கள் 42 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கறியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றை தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றை விற்றுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்கள். ஐயோ உங்களுக்கும் கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு! ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொட மாட்டீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, புனித மார்கரீத் அன்னையினுடைய பெருவிழாவை மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு, ஜப உணர்வோடு, உற்சாகமான மனநிலையோடு, இதோ கொடியேற்றத்தோடு தொடங்கி அன்னையினுடைய பாதத்திலே மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கின்றோம். அன்னையினுடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, மனித வாழ்வு என்பது தேடல் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த உலகத்திலே காலை பொழுதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சூரியன் அப்படியே அழகாக உதித்து வருகிறது. அப்போது பறவைகள் எல்லாம் பாடுகின்றன, அருமையான முறையிலே இசைக்கின்றன. அங்கே மலர்கள் மலர்கின்றன. புழு பூச்சி வண்டுகள் முதற்கொண்டு எல்லாம் ரீங்காரமிட்டு கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றன. எதற்காக இந்த பயணம், எதை நோக்கி இந்த பயணம் என்று பார்க்கின்ற பொழுது, காலை பொழுது அதற்கு தேவையான உணவு, அந்த உணவை பெறுவதற்கு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் இயல்பானதும் கூட, இயற்கையானதும் கூட. ஆனால் இந்த உணவிற்காகத்தான் இந்த பயணமா என்று சொன்னால் எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. எப்போதிலிருந்து இந்த கேள்வி என்று சொன்னால், கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் இந்த சங்கர் நகர் பங்கிலே ஒரு 2 நாய்க்குட்டிகள் வந்தன. ரொம்ப சின்ன குட்டி, ஒரு மாத குட்டியாக இருக்கும். 2 நாய்க்குட்டிகள் யாரோ கொண்டாந்து போட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த நாய்க்குட்டியை கொல்ல மனம் இல்லை. எனவே 2மே பெண் நாய்க்குட்டிகள் அங்கே வந்து கிடந்தது. அப்போது என்னோடு இருந்த தம்பி சொன்னா, ஃபாதர், இந்த நாய்க்குட்டியை நம்ம வளர்ப்போம். நமக்கு இது ஆகுமா? நம்ம சாமியார் பூசைக்கு போயிடுவோம், ஒன்னையும் கூட்டு போயிடுவேன். இங்கே சும்மா கிடக்கும், நாயை கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும்டா. சோறு போட்டால் அது வாட்டு கிடக்க போகுது ஃபாதர், நமக்கு தேவைக்கு வருது, போடுவோம் ஃபாதர், அது வாட்டுக்கு கிடக்கும். இதுதான் அந்த தம்பி சொன்ன வார்த்தை. என்னோடு தான் இருக்கிறான் சுரேந்தர். பிரியமானவர்களே, இந்த நாய்க்குட்டிகள் அங்கேயே கிடந்தன. சாப்பாடு போடுவோம், ஒரு மாதிரி கேன் சத்தம் கொடுக்கும், ஓடும். ஆனா நம்ம கார் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வேகமா வரும். உள்ள விழுந்துடாத டயர்ல அப்படின்னு தான் நமக்கு சொல்றதுக்கு வாய் வரும். அதான சின்ன குட்டி வருது. பிறகு இறங்கி அவன் தான் நாயை விரட்டணும். விரட்டின பிறகுதான் அந்த நாய்க்குட்டி உள்ள வரும். நாங்க உள்ள வர முடியும், அமர முடியும். இப்படியே நடந்து கொண்டு இருந்தது. பிரியமானவர்களே, ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு 3 மாதங்கள் அது அங்கேதான் இருந்தது. சாப்பாடு உப்பாடலாம் இருந்தது. நாங்க வருவோம், அங்கே வேலையை பார்ப்போம். அந்த நாயோடு நேரம் செலவழிக்க எங்களுக்கு நேரம் கிடையாது. அவ்வளவுதான். கடந்த மாசம் நாய்க்குட்டி அங்க இல்லை. நான் யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்களோட அப்படின்னா, போங்க ஃபாதர், நம்ம வேலையை அலைஞ்சா அது என்ன செய்யும்? போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு.
டேய் நீ கொடுக்குற சாப்பாடு வேண்டாண்டா, நான் எங்க வேணாலும் சாப்பிட்டுக்குவேன். வந்தமா இறங்கின உடனே லேசா தட்டி கொடுத்தோமா, நல்லா இருக்கியான்னு கேட்டோமா, ஒரு இளவும் கிடையாது. நீ வாட்டுக்கு வர, நீ வாட்டுக்கு போற, நான் உன் சோத்து கலந்து போய் அங்க கிடக்கேன்னு சொல்லிட்டு போனதா தான் எனக்கு நினைவு. பிரியமானவர்களே, அனுபவ பாடம். அப்போதுதான் எனக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது. இந்த விலங்குகள், பறவைகள், இந்த காக்கா குருவிகள், காலையிலே புழுப்பூச்சிகள் எல்லாம் எதற்காக எழுந்து ரெக்கை விரித்து கொண்டு பறந்து போகின்றன? அப்ப நம்ம புறா வளர்க்கிறோம். புறா வளர்க்கிறவங்க வீட்டிலே நீங்க புறாவுக்கு தேவையான இறையெல்லாம் போடுங்க. ஆனா நாள் முழுக்க புறா உங்க வீட்டிலே நிக்குமா? பகலையில பறந்து போயிருமா? பறந்து போயிட்டு தான் வரும். ஆனா கோழி வீட்டில் நீங்க எவ்வளவுதான் இறை போடுங்க, கொஞ்ச நேரம் இறைய சாப்பிடும். எங்கதான் இந்த கோழி போகுதுன்னு தெரியாத போயிடும். மீண்டும் மாலையில வீடு தேடி வரும். உணவு தேவைக்கு கிடைக்கிறது. பின் எதற்காக இந்த உயிரினங்கள் இறை கிடைக்கின்ற இடத்தை விட்டு தாண்டி போக வேண்டும்? மனிதனுக்கு வயிறு மட்டுமே வாழ்க்கை இல்லை. மனிதனுடைய வாழ்க்கை என்பது உடல் மட்டுமே அல்ல, மனிதனுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் இது உண்மை என்பதை அனுபவபூர்வமாக கண்டுகொண்டேன் நான். அங்கே அன்பு தேடிய ஒரு பயணம், உறவு தேடிய ஒரு பயணம், வாழ்க்கையிலே உயர் நிலைகளை தேடிய, உறவுகளை தேடுகின்ற ஒரு பயணம் எல்லா விலங்குகளுக்கும் இருக்கிறது, மனிதனுக்கும் இருக்கிறது. மனிதன் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஆறாவது அறிவு இருக்கின்ற காரணத்தினால் அதிலும் உயர்ந்தது, அதிலும் சிறந்ததை தேடுகின்றான். ஆகவே இந்த உலகத்திலே உயிர் இனங்களின் தேடல் எதுவாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அன்பாக இருக்கின்றது. அன்பினுடைய தேடலைத்தான் இந்த உலகம் கொண்டாடுகிறது. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, மனிதனுக்கு மட்டுமல்ல, கடவுளுக்கும் இந்த தேடல் இருக்கிறது. கடவுள் மனிதனை படைத்து விட்டார். ஆகவே அதோடு வேலை முடிந்து விட்டது என்பதல்ல. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை படைத்து விட்டு இந்த மனிதனை நான் அன்பு செய்கின்றேன், ஆகவே மனிதா நீ என்னை அன்பு செய்வாயாக. மனிதா நீ என்னை அன்பு செய்கிறாய், அதனால் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதல்ல கடவுளின் தத்துவம். இதுதான் இந்த உலகத்திலே நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற வித்தியாசமாக இருக்கிறது. மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நீ எனக்கு வணக்கம் சொன்னால் நான் உனக்கு வணக்கம் சொல்வேன், நீ என்னை அன்பு செய்தால் நான் உன்னை அன்பு செய்வேன், நீ என் வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு மொய் வச்சா நான் உன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்து மொய் வைப்பேன், நீ என் பிறந்த நாளுக்கு ஒரு பரிசு கொடுத்தா நான் உன் பிறந்த நாளுக்கு ஒரு பரிசு தருவேன். இதுதானே நம்முடைய எண்ணம், நம்முடைய அன்பு தேடல் அல்லது நம்முடைய உறவு பரிமாற்றம். பெரும்பாலும் மனிதர்களுடைய பயணம் இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் நீ என்னை அன்பு செய்வதால் மனிதா நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக, மனிதா நான் உன்னை அன்பு செய்கிறேன், நீ என்னை அன்பு செய்வாயா என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, இந்த அன்பை ஆண்டவராகிய கடவுள் பல விதங்களில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார்? வரலாற்றிலே பார்க்கிற பொழுது இதோ தொடக்கத்தில் இருந்தே இறை வாக்கினர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். மனிதர்கள் மனம் மாற வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். 10 கட்டளைகளில் முதலாவது கட்டளையே அதுதான். உனக்கு ஆண்டவராகிய கடவுள் நாமே, நம்மை தவிர உனக்கு வேறு கடவுள் இல்லாமல் போவதாக. ஏன் இந்த வசனம்? உலகத்திலேயே ஆண்டவராகிய கடவுளைத்தான் மனிதர்கள் முதலில் தேட வேண்டும். எனவே அது முதல் கட்டளை. வாழ்வின் முதல் இடத்தை அவருக்கு கொடுத்து அவரை நாம் எப்போதும் சிங்காரித்து அவரை தோரணம் கட்டி அவரை ஆர்ப்பரித்து ஆனந்தத்தினால் இறைவா என்று அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் விரும்பி விரும்பி தேடுகிறார். நாம் அவரை ஒரு அடி எடுத்து வைத்து அன்பு செய்தால் அவர் 1000 அடிகள் எடுத்து வைத்து நம்மை ஓடோடி வந்து அரவணைப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் இஸ்ராயேல் மக்கள் திரும்பி பார்க்கவில்லை. அவர்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருகிறார். ஆனால் இஸ்ராயேல் மக்கள் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் பாவத்தை தேடி, அடிமைத்தனத்தை தேடி, சகதியை தேடி போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் அதற்காக அவர்களை விட்டுவிடவில்லை. மீண்டும் மீண்டும் அவர்களை தேடி இதோ இறைவாக்கினர்களை அனுப்பிய கடவுள் கடைசியாக தன்னுடைய மகனை அனுப்புகிறார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து விட்டார். 3 ஆண்டுகள் பணி செய்தார், எல்லோரையும் நேசித்தார், சுகம் கொடுத்தார், இதோ உயிர் கொடுத்தார், புதுமைகள் செய்தார். எல்லாவற்றையும் செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு மீண்டும் போக வேண்டும் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது எதை விட்டு செல்வது? எவ்வளவு அற்புதமான ஒரு நேரம் பாருங்க. வாழ்நாள் முழுவதும் மனிதர்கள் தன்னை நினைத்திருப்பதற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். எதை விட்டு செல்வது? எதை கொடுத்தால் இந்த மனித இனம் உயிர் உள்ளது வரை, பூமி உள்ளது வரை தன்னை நினைத்துக் கொண்டிருக்கும்? மனுஷனுக்கு டெய்லி பசிக்கும், மற்றதாவது டெய்லி தேவைப்படாது. ஆனால் பசி என்பது நிச்சயம் தினமும் 3 முறை
நமக்கு அது நம்மை நினைவுபடுத்தி விடும், பசிக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே உணவு கொடுக்க வேண்டும். ஆனால் உணவுதான் பெரிதா? உணவுதான் வாழ்க்கையா? உணவுதான் எல்லாமா? இல்லை. அந்த உணவை அன்பாய் கொடுக்க வேண்டும். அன்பின் பிரதிநிதித்துவமாக உணவை கொடுக்க வேண்டும் என்று உடல் சார்ந்து ஏற்படுகின்ற பசியை உள்ளம் சார்ந்து ஏற்படுகிற அன்போடு இணைத்த ஒரு ஆசீர்வாதத்தினுடைய காரியமாக நற்கருணையை ஆண்டவர் படைக்கின்றார். அதுவும் குறிப்பாக அந்த பெரிய வியாழக்கிழமையை நாம் யோசித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார், சீடர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக யோவான் அவருடைய அன்பு சீடர் அவருடைய மார்பிலே சாய்கின்றார். கொடுத்து வச்சவங்க யோவான் ஆண்டவருடைய மார்பில் சாய்கின்ற பொழுது அவருடைய இதய துடிப்பு கேட்கின்றது. அந்த இதய துடிப்பில் இருந்த அன்பை யோவான் உணர்கின்றார். அந்த அன்பை நற்செய்தியாக எழுதி வைக்கின்றார். யோவான் நற்செய்தி அன்பின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகின்றது. புதிய கட்டளையை ஆண்டவர் நமக்கு தருவதையும், இதோ பாதங்களை கழுவுவதையும், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆழமான அந்த அன்பையும் வெளிப்படுத்துவதாக யோவான் நற்செய்தி எழுதுகிறார். பிரியமானவர்களே, அதற்கு அடுத்து அந்த பெருமையை, அந்த அன்பை, அந்த இதயத்தினுடைய துடிப்பை, அந்த இதயத்தினுடைய சத்தத்தை, இயேசுவின் இதயத்தினுடைய பரிசுத்தத்தை உணர்வதற்கு பேறு பெற்றிருந்தவர் நம்முடைய மார்கரெட் அன்னை. நாமெல்லாம் அந்த வகையிலே மார்கரெட் அன்னையை நினைக்கிற பொழுது பெருமை கொள்ள வேண்டும். மார்கரெட் அன்னையினுடைய பிள்ளைகள் என்று நம்மை உணர்கிற பொழுது நம்மை குறித்தும் நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசுவின் இதய அன்பு, எத்தனையோ விதமான அன்பு தனங்கள் இருக்கலாம், ஆனால் இயேசுவினுடைய அந்த இதயத்தில் இருக்கின்ற தூய்மையான பரிசுத்தமான பற்றி எரிகின்ற அன்பை நேராய் காண்பதற்கும் சுவைப்பதற்கும் பேறு பெற்றவள் இந்த மார்கரெட் அன்னை. 1647 பிறக்கின்றார் பிரான்ஸ் நாட்டிலே. அந்த காலகட்டம் கொஞ்சம் கொடுமையான காலகட்டம். ஏனென்றால் திருச்சபைகளே பலவிதமான பிளவுகள், கீழே திருச்சபை மேலை திருச்சபை என்று பிளவு. குறிப்பாக ஜெர்மனியிலே புதிய சபை தொடங்குகிறார்கள். மார்ட்டின் லூத்தருடைய தலைமையிலே எல்லாவற்றையும் கேள்வி கேட்கின்ற தன்மை. அதனால் திருச்சபைக்குள்ளே ஒரு வகையான பிளவுகளும் சண்டை சச்சரவுகளும் நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டம். எது திருச்சபையை, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளை ஒருங்கிணைக்கின்ற கருவி என்று கேட்கின்ற பொழுது நற்கருணையே. நற்கருணையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற கடவுளின் அன்பே, நற்கருணையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற கடவுளின் அன்பு திரு இருதயத்தில் இருக்கிறது. ஆகவே வீடுகளில் திரு இருதய பக்தி, ஆலயத்திலே நற்கருணை பக்தி. பாருங்க எப்படி ஒரு கனெக்ஷன். சிதறி கிடக்கின்ற பிள்ளைகளை ஒருங்கிணைக்க வேண்டும், சிதறி கிடக்கின்ற சமூகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், சிதறி கிடக்கின்ற இந்த விசுவாசம் ஒரு புள்ளியில் இணைக்கப்பட வேண்டும். எது இணைக்கும்? நற்கருணை தான் இணைக்கும். நாம் எல்லாம் நற்கருணையினுடைய பிள்ளைகள், நற்கருணையினால் ஊட்டம் பெறுகிறவர்கள், நற்கருணையினால் வாழப்படுகின்ற பிள்ளைகள். அந்த திரு இருதயத்தில் மீது அன்பு கொண்டு நற்கருணை பக்தியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த மார்கரெட் அன்னையினுடைய வாழ்க்கை முழுவதும் நடக்கிறது. அன்னை இளம் வயதிலேயே முடக்குவாதத்தால் துன்பப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, மனிதனுக்கு துன்பம் வருகிற பொழுது மறந்து விடாதீர்கள். பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதுகிறார், இதோ எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் தான் உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க ஏதுவாயின. பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், என்னை சிறையில் பிடித்து போட்டார்கள், அதுதான் உங்களுக்கு துணிவோடு நற்செய்தியை அறிவிக்க எனக்கு பலம் தந்தது. ஆகவே ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நோய் வருகிறதா, நொடி வருகிறதா, நமக்கு தீமை வருகிறதா, துன்பம் வருகிறதா, கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் நாம் அஞ்சக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அதை துணிந்து எதிர்கொள்வோம், நமக்கு வெற்றி கிடைக்கும். பேதுரு கடல், இயேசு நடந்து வருகிறார், அவரை பார்த்து விட்டு கேட்கிறார், ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் நடந்து வர கட்டளையிடும். எவ்வளவு பெரிய நம்பிக்கை வேணும் பாருங்க. கடல்ல நடக்கணும்ங்கிற எண்ணம் மனுஷனுக்கு முதல்ல வருமா? வந்தது மட்டுமல்ல, எனக்கும் கட்டளையிடும். கட்டளையிட்ட பொழுது பேதுரு கடலில் நடந்தார். இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லித் தருகிறார். என் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் என்னை விட பெரும் காரியங்களை செய்வார்கள். என் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் என்னை விட பெரும் காரியங்களை, அப்படின்னா இயேசுவை விட பெரிய காரியத்தை செய்வதற்கான ஆற்றலை நமக்கு தருவதற்கு கடவுள் தயாராக இருக்கிறார். நாம தான் செய்வதற்கு தயாராக இல்லை.
ஆனா கடவுள் அந்த ஆற்றலை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் கொடுத்து விட்டு நமக்கெல்லாம் தரமாட்டேன் என்று சொல்லுகிற கடவுளாக இல்லை. ஏனென்றால் அந்த ஒரே மகனையே நமக்கு தந்த கடவுள் அன்பின் கடவுள். அன்பு மிகுதியினால் எதை கேட்டாலும் தருகிற கடவுளாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் நமக்காக பலி கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கடவுளுடைய அன்பை தியானிப்பதுதான் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்று. இந்த இடத்திலே மார்கரெட் அன்னையை தேடி வருகிற பொழுது நமக்கு முதலிலே தியானிப்பதற்காக நம்முடைய உள்ளத்திலே வரவேண்டிய ஆன்மீக காரியம் கடவுளின் அன்பு. அந்த அன்பை நினைத்து நினைத்து நாம் மகிழ வேண்டும். அந்த அன்பை நினைத்து நினைத்து நாம் உருக வேண்டும். அந்த அடிப்படையிலே இதோ மார்கரெட் அன்னை இளம் வயதில் முடக்குவாதத்தால் நடக்க முடியாமல் துன்பப்படுகிற பொழுது அவருடைய தாய் மார்கரெட் அன்னையை அன்னையினுடைய தேவமாதாவினுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து, அம்மா, இந்த பிள்ளை நீ எனக்கு எழுந்து நடக்கச் செய். எழுந்து நடக்கச் செய்தால் தாயே, நான் இந்த குழந்தையை ஒரு அருள் சகோதரியாக மாற்றுகிறேன், சிஸ்டருக்கு அனுப்புகிறேன். பிரியமானவர்களே, விவிலியத்திலே பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் எல்லாம் இப்படி ஜபித்து வரம் பெற்ற கதாபாத்திரங்கள் தான். வாழ்க்கையிலே குறிப்பாக இஸ்ராயல் மக்களுக்கு மோயிசனுக்கு அடுத்த கட்டமாக மிகப்பெரிய இறைவாக்கினர், மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசர், எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தவர் யார் என்று சொன்னால் சாமுவேல். இஸ்ராயல் மக்கள் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து கானா நாட்டிற்குள் வந்து விட்டார்கள். அங்கங்கே சிதறி கிடக்கின்றார்கள், அங்கங்கே பிரிந்து கிடக்கின்றார்கள். நீதி தலைவராக இருந்து இந்த இஸ்ராயல் மக்கள் எல்லோரையும் ஒன்றாக ஒருங்கிணைத்தவர் சாமுவேல். சாமுவேலின் பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? குழந்தையற்ற ஒரு பிறப்பு. அவர் பிள்ளையே இல்லை அவங்க அம்மாவுக்கு. அவர் மலடியாக இருக்கின்றார். குழந்தை பேர் இல்லாத காரணத்தினால் இதோ சாமுவேலுடைய தந்தை இரண்டாவது திருமணம் முடித்திருக்கின்றார். அவள் இந்த சாமுவேலுடைய தாயை ஏளனம் செய்கின்றார், கேலி பேசுகின்றார். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அவமானம் வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தோல்வி வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அசிங்கப்படுத்தப்படுகின்ற பொழுது நம்முடைய கண்ணீரை நாம் வீணாக்கி விடக்கூடாது. ஆண்டவரின் பாதத்திலே வந்து நம்முடைய கண்ணீரை சிந்தினால் ஒவ்வொன்றும் விலை மதிப்பில்லாத காணிக்கை. அந்த கண்ணீருக்கு கடவுள் நமக்கு நிறைந்த அருளை தருகிறார். சாமுவேலின் தாய் ஆண்டவருடைய பாதத்திலே போய் கண்ணீர் சிந்தி அழுது கொண்டே ஜெபிக்கிறார். அப்ப அங்கிருந்த குருவானவர் ஏலி என்ன சொல்லுகிறார்? ஏமா, குடிச்சிட்டு வந்து கோயில்ல ஏமா புலம்பிக்கிட்டு எந்திரிச்சு போமா. மனிதனுடைய கவலை மனிதனுக்கு எப்படி தெரிய முடியும்? கடவுளுக்கு தான் தெரிகிறது. அங்கே இந்த ஏலி இப்படி சொன்னவுடன் இந்த சாமுவேலின் தாய் சொல்கின்றா, ஐயா, என்னை பார்த்தா குடியார பொம்பளை மாதிரியா தெரியுது, மனம் நொந்து போய் அழுகின்றேன். என்னுடைய உள்ளமெல்லாம் கவலை, கண்ணீர், வருத்தம், வலி, வேதனை, அவமானம் ஆண்டவரின் பாதத்தில் கொட்டி தீர்க்கின்றேன். அடுத்த ஆண்டு அவளுக்கு குழந்தை பிறந்தது. அவ ஜெபிக்கிற பொழுது என்ன ஜெபித்தாள்? சாமுவேலின் தாய் அண்ணா அருமையான வாக்கு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு அசிங்கம், அவமானம், குழந்தை இல்லை என்று எல்லோரும் கேலி பேசுகிறார்கள். ஒரே ஒரு பிள்ளை கொடுத்து அவமானத்தெல்லாம் போக்குங்க. அந்த பிள்ளைய உங்களுக்காக கொண்டாந்து உங்க பாதத்தில் விட்டு கொடுக்குறேன். யார் சொல்லுவா? ஒத்தைக்கு ஒரு பிள்ளை இருந்ததுன்னா ஆசை தீர வளர்த்து கல்யாணம் கட்டி பார்க்கணும், ஆசை தீர வளர்த்து வேலைக்கு அனுப்பி, வெளிநாட்டுக்கு அனுப்பி, அங்கே அனுப்பி, இங்கே அனுப்பி, அந்த குழந்தையை இப்படி அழகு பார்க்கணும், அப்படி அழகு பார்க்கணுங்கிற எண்ணம் தானே மனுஷனுக்கு வரும். ஆசை, ஆசை தானே நமக்கு மேல் நோக்கி நிற்கும். ஆனால் இதோ இந்த சாமுவேலின் தாய் ஜெபம் இப்படி செய்கின்றார், நீ என்னுடைய அவமானத்தை போக்கு போதும் அந்த குழந்தையை உனக்கு தருகிறேன். இது அன்பின் ஜெபம், இது அன்பின் ஜெபம். அந்த தாயின் தந்தை இதற்கு ஒத்துக்கொள்வானா? ஏமா, எத்தனை வயசுக்கு பிறகு நமக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அப்படிலாம் கோயில்ல கொண்டு போய் விட முடியுமா? விட முடியாது போ. ஆனால் அந்த தாய் சொன்ன வாக்கு மாறவில்லை. குழந்தை பால் குடி மறந்ததும் இதோ ஆண்டவரின் பாதத்தில் கொண்டு போய் விட்டாள். அந்த குழந்தை சாமுவேல் எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்தது மட்டுமல்ல, இதோ முதல் அரசன் சவுலை அபிஷேகம் செய்தது சாமுவேல், இரண்டாவது அரசன் தாவீதை அபிஷேகம் செய்தது இந்த சாமுவேல். தாவீது இருக்கிற காலத்தில் தான் முதல் முறையாக இஸ்ராயேல் என்கின்ற ஒருங்கிணைந்த நாடு உருவாகியது. இதுக்கு காரணம் யாரு? சாமுவேலின் தாய். இது யாருக்கும் தெரியாது. வரலாற்றின் வேர்களிலே தாவீதை பெருமையாக பேசுகிறவர்கள் யாரை பெருமை பாராட்ட வேண்டும்? சாமுவேலின் தாய் அன்னாவை பெருமை பாராட்ட வேண்டும். அவளுக்கு இருந்த அவமானத்தை பெருமை பாராட்ட வேண்டும். அவளுக்கு இருந்த அந்த நோயை பெருமை பாராட்ட வேண்டும். அந்த இடத்தில் தான் ஜெபித்தாள். ஜெபித்து குழந்தையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே,
துன்ப துயர நேரத்தில் இங்கே வந்து நமக்கு நிறைய பேர் ஜெபிப்பார்கள். எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். இளம் வயதிலேயே இந்த இடத்திலே ஜெபிப்பதற்கு ஒரு 3 ஆண்டுகள் கிடைத்ததை நான் போகிற இடமெல்லாம் மகிழ்ந்து நினைவு கூறுவதற்கு காரணம், நமக்கு வயசு சின்ன வயசு, வடலை பருவம், சரிதானா, 13, 14, 15 என்ன வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிடும். இப்போ பேசுகிற தத்துவமெல்லாம் அப்போ எனக்கு தெரியுமா, இந்த பெரிய ஆளுக்கு உட்கார்ந்துருக்கு. அது சின்ன போல விளையாட்டு போல வந்து ஜோன் சொல்லும், பூக்கும் பெருக்கும் மிஞ்சி போனால் ஜோன் சொல்லும், அவ்வளோதான் சொல்ல முடியும் பிரியமானவர்களே. ஆனால் அவர்களுடைய கண்ணீரை பார்க்கின்ற பொழுதெல்லாம், அவருடைய கவலையை பார்க்கின்ற பொழுதெல்லாம், நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற அந்த உள்ளத்தையும் முகத்தையும் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அது மனதில் பதிந்து நிற்கிறது. அதற்கான அர்த்தம், அதற்கான விடை, அதற்கான தேடல் நமக்கு இப்போது கிடைக்கின்றது. விவிலியத்தை மீண்டும் மீண்டும் வாசிக்க வாசிக்க இதோ இந்த இடத்திலே நான் பார்த்த கதாபாத்திரங்கள் இளம் வயதிலே இங்கே நம்பிக்கையோடு வந்து ஜெபித்தவர்கள் கண்ணீர். எனவே கண்ணீரை போன்ற மிகப்பெரிய காணிக்கை ஒன்றுமில்லை. இந்த மார்கரெட் அன்னையினுடைய தாய் தன்னுடைய கண்ணீரை பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். அன்னைக்கு ஒப்புக் கொடுத்து விட்டு குழந்தையை கடவுளுக்கே ஒப்புக் கொடுக்கின்றார். அதே போல 24வது வயதிலே இந்த மார்கரெட் அன்னை தன்னை ஒரு நவக்கன்னிகையாக ஒப்புக் கொடுக்கிறார். பல துன்பங்கள், பல நோய்கள், பல துயரங்கள் எல்லாவற்றையும் தாண்டி வந்து இதோ இந்த அன்னையினுடைய பாதத்திலே, தேவ அன்னையினுடைய பாதத்திலே தன்னை நவக்கன்னிகையாக ஒப்புக் கொடுக்கின்றார். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, அவர் தன்னுடைய ஏறக்குறைய 30வது வயதிலே அந்த இறுதி வார்த்தைப்பாடு எடுக்கின்ற பொழுது அதற்காக 10 நாள் தியானம் உண்டு. அந்த தியானத்தின் நிறைவிலே பாவ மன்னிப்பு பெறுவதற்காக போய் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு வெள்ளை துணியை வைத்துக்கொண்டு தன்னுடைய திரு இருதயத்தை திறந்து வைத்தவராக, அக்னியால் பற்றி எரிகின்ற இதயத்தை திறந்து வைத்தவராக மார்கரெட் அன்னையை நோக்கி சொல்கின்றார், அம்மா, உன்னை இதோ பரிசுத்தத்தினால் போர்த்தி இருக்கின்றேன். இந்த காட்சி வேற யாருக்கு கிடைக்கும்? அறிவு சார்ந்து அல்லது வாழ்வியலிலே வேறு விதமான தேடலில் இருப்பவர்களுக்கு இது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? கடவுளின் அன்பை தேடிக்கொண்டே இருந்த இந்த அன்னைக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்தது மட்டுமல்ல, அந்த வெள்ளை துணியை வைத்துக் கொண்டு உன்னை இந்த பரிசுத்தத்தினால் போர்த்துகிறேன் என்று சொல்லி மார்கரெட் அன்னையின் மீது அந்த வெள்ளை துணியை பரிசுத்தத்தினால் போர்த்துகிறார். அந்த பாவ மன்னிப்பு வழிபாடு பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மார்கரெட் அன்னையினுடைய உள்ளம் பனிக்கட்டியினால் போர்த்தப்பட்டதை போல ஒரு குளுமையை, ஒரு நிறைவை உணர்கிறார். பிரியமானவர்களே, இந்த அனுபவம் வேணும். வாழ்க்கையில் மனுஷனுக்கு நிறைவு வேணும், நிம்மதி வேணும்னா தூய்மையான அன்பை அனுபவிக்கின்ற, தூய்மையான அன்பை சுவைக்கின்ற ஒரு நிமிடமாவது நமது வாழ்க்கையில் நடந்துவிட வேண்டும். அத்தகைய தூய்மையான அன்பு, அத்தகைய பரிசுத்தமான அன்பு இந்த இடத்திலே இந்த அன்னை நமக்கு தருகின்றார். அது தனிப்பட்ட உறவு, தனிப்பட்ட பாசம், நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற நேசம். எனவே இந்த மார்கரெட் அன்னைக்கு ஆண்டவர் அப்படி ஒப்பு கொடுத்து விட்டு இதோ அவளுக்கு சொல்லுகிறார், என்னுடைய திரு இருதய பக்தியை நீ எல்லோருக்கும் பரப்பு. இதோ பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற இதயம் எத்தனை அவமானங்களை சந்திக்கிறது, எத்தனை விதமான வெறுப்பை சந்தித்திருக்கிறது. இதோ இந்த மனிதர்களுடைய அவசங்கியை சந்தித்திருக்கிறது, இந்த மனிதர்களுடைய அசட்டையை சந்தித்திருக்கிறது. ஆனாலும் இந்த அன்பு குறைந்து போகவில்லை. இது தெய்வீக அன்பு. இந்த அன்பின் பக்தியை நீ வெளிப்படுத்துவாயாக. பாருங்க, ஒரு சிறப்பு மினிஸ்ட்ரி, ஒரு சிறப்பு பணி இந்த மார்கரெட் அன்னைக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு 30 வயது பெண்மணி, அது நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண்மணி, ஒரு சபையில் ஒரு ஓரமா இருக்கிற ஒரு பெண்மணி. என்ன கேள்வி எழுகிறது இந்த அன்னையினுடைய உள்ளத்திலே? அன்னை மரியாளுடைய உள்ளத்தில் எழுந்த அதே கேள்விதான். பிரியமானவர்களே, அன்னையின் பிள்ளைகள் நாம் இங்கே வருகிறோம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்க அதை எப்படி நினைத்து கொண்டாலும் சரி, அன்னையை தேடி வருகிற, இந்த மார்கரெட் அன்னையை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாதாரணமான பிள்ளைகள் இல்லை. நாம தான் பல சமயத்தில் நினைக்கிறோம், நமக்கு என்ன தெரியும், இந்த ஊரில் பிறந்துட்டோம், இன்னாருக்கு வாக்கப்பட்டோம், அல்லது இந்நேரம் கல்யாணம் கட்டிட்டோம், இத்தனை பிள்ளைங்க, இவ்வளோதான் இடம், நம்ம உயரம் இவ்வளவுதான், இதுக்கு மேலே நம்ம என்ன வாழ்க்கையில் சந்திச்சிட போகிறோம், சமாளிச்சிட போகிறோம், சாதிச்சிட போகிறோம், ஏதோ வாழ்க்கை ஓடுது, ஏதோ உலகம் போகுது, இவ்வளவுதாங்க என் தலையெழுத்து இல்லை. பிரியமானவர்களே, இந்த மார்கரெட் அன்னையினுடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அம்மா கேட்குறாங்க கடவுள்கிட்ட, என்னையா நான் ஒரு ஓரமாக ஒரு சபையில் உட்கார்ந்துருக்கிற சிஸ்டர், உலகமெல்லாம் இந்த பக்தியை எப்படி நான் எடுத்துட்டு போக முடியும்? இதே கேள்வி அன்னை மரியாளும் கேட்டது தானே. இதோ நாசரேத் என்கின்ற ஒரு ஊரிலே ஒரு கன்னிப் பெண், நான் என்ன செய்ய முடியும் மீட்பரை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு? தூய ஆவி உன் மீது நிழலிடும் என்று சொன்ன அதே போல வாக்கு மார்கரெட் அன்னைக்கும் கொடுக்கப்படுகிறது. நீ என்னை முழுமையாக அன்பு செய்கிறாய், அது போதும்.
உனது அன்பு தூய்மையானது, எனது அன்பு தூய்மையானது, ஆகவே நீ இவற்றை குறித்து பேசு. காட்சி கொடுக்கப்படுது. மார்கரெட் அன்னைக்கு இயேசுனுடைய திரு இருதய காட்சி கிடைக்கிறது. அந்த திரு இருதய காட்சியினால் அவள் தொண்டையில் இருந்த அந்த புண் வலி நீங்குகிறது. இதை அவள் பல்வேறு இடங்களில் எடுத்து சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் திரு இருதய அன்பிற்காக. அப்ப இந்த திரு இருதய அன்பை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால், திரு இருதய படம் எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் நற்கருணையை உட்கொள்ளுகிற, நற்கருணையை விரும்புகிற, நற்கருணை மீது பக்தி கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, சாமி வழக்கமாக நம்ம ஊர் கதையாக நிறைய சொல்லுவார். இன்னைக்கு என்னன்னு தெரியலையே, விவரமாக கதையாக அம்மாவை பற்றி, மார்கரெட் அண்ணியை பற்றி சொல்லிக்கிட்டே போகிறாரு. நம்ம கதையை கொஞ்சம் இடையில சேருங்க சாமி அப்படின்னா. பிரியமானவர்களே, இந்த ரெண்டும் முக்கியம். இந்த திருவிழாவிலே எனக்கு உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப தீராத ஒரு ஆசையினாலும் தாகத்தினாலும் சொல்லி கொண்டிருக்கிறேன். நமது வீடுகளிலே திரு இருதய பக்தி, திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற ஜபம் நம்முடைய வீடுகளிலே தயவு செய்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வீடுகளில் நம்ம மனிதர்களோடு மட்டும் போராடலை. உங்களுக்கு தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சக்திகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். நம்ம ஜான் யாருன்னா முளஞ்சறுக்குதுங்கிற கதையா, எதையாவது திட்டமிட்டு எதையாவது செய்ய, ஏதாவது சிக்கல்கள், ஏதாவது சூழல்கள், குடும்பங்களில் சமாதானம் ரொம்ப குறைந்து கொண்டே போகிறது. குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையில, பிள்ளைகளுக்கு இடையில உட்கார்ந்து பேசுகிற, அன்பை பரிமாறுகிற, நம்ம ஊர் ஆண்டவன் நல்ல ஆசீர்வாதம், கோயில் உயர்ந்தது போல நம்முடைய ஊரும் உயர்கிறது. நல்ல வளம், செழுமை, வீடுகள், வாசல், நகை நட்டுகள், இடங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, எந்த குறையும் கிடையாது. நான் போகிற இடம்லாம் சொல்லுவோம், நாங்கள் வீட்டுக்கு மட்டும் ஃபேன் போடுற ஆளுக்கு இல்லை, ஊருக்கே ஃபேன் போடுற ஆளுக்கு. ஊருக்கே யார் ஃபேன் போடுவா? ஊரை சுற்றி பாரு காத்தாடியாக இருக்குது, ஊருக்கு தானே ஃபேன் போட்டிருக்கோம். ஊருக்குள்ளே வர்றவன் வேர்க்க கூடாதான், அதனால ஊரை சுற்றி வரும்போதே காத்தாடி வச்சு வாடா அப்படின்னு குழுமையாக வரையிருக்காதுன்னு சொல்லி நம்ம ஏரியா போல. அதனால வளமையும் செழுமையும் குறை கிடையாது, யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்காரு, எல்லா குடும்பத்தையுமே ஆசீர்வதிச்சுட்டே இருக்காரு. நம்ம அவருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அவர் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இதை தாண்டி, இதற்கு மேலே ஒரு சமாதானம், ஒரு இனிமை, ஒரு நிறைவு, குடும்பங்கள் கோவிலை போல ஆகுகின்ற ஒரு தன்மை நமது குடும்பங்களுக்கு வர வேண்டும். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, அது நமது வீடுகளிலே இந்த திரு இருதய பக்தியினால் வளரும். எனவே திரு இருதய படம் வைக்கிறது மட்டுமில்ல, திரு இருதய படம் வைத்தால் தினமும் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற ஜபம் எல்லாரும் நின்று சொல்லணும். எத்தனை ஒரு அற்புதமான காரியம், குடும்பங்களை ஒருங்கிணைத்து அன்பை தருகின்ற அருமையான ஒரு காரியம். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இப்போ இந்த கேள்வி நமக்கு வரும். என்ன கேள்வி வரும்? எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளை, 7ஆம் கிளாஸ் படிக்கேன், 5ஆம் கிளாஸ் படிக்கேன். நான் திரு இருதய படத்தை வச்சு ஜோன் சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாரும் என் பேச்சை கேட்கவா? எங்கள் அம்மா கேட்குமா? விடுங்க, எங்கள் அக்கா கேட்பாளா? என் அண்ணன் கேட்பானா? எங்கள் அப்பா என்னைய போகல சூரப்பா அப்படின்னு தட்டி விட்டு போயிடுவார். நானோ சிறு குழந்தை. பிரியமானவர்களே, இதே கேள்வி யாருக்கு எழுந்தது? மார்கரெட் அன்னைக்கு எழுந்துச்சா இல்லையா? இதே கேள்வி அன்னை மரியாளுக்கு இருந்ததா இல்லையா? எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நீங்கள் இளம் வயதில், சிறு வயதில், இளம் வயதில், சிறு வயதில் இந்த திரு இருதய பக்தியை மார்கரெட் அன்னையை முன்னிட்டு தயவு செய்து குடும்பத்தில், அதனால பிள்ளைங்க வீட்டுக்கு போன உடனே வீட்டில் திரு இருதய படம் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா 2 நாளைக்கு சண்டை எதுக்கு தான், நீ வாங்கியாந்து தாரியா இல்லையா அப்படின்னு. திரு இருதய படத்தை வாங்கி வரோம், வீட்டில் வச்சு குடும்பங்களை திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கும் ஜெபம் சொல்லணும். பிரியமானவர்களே, இந்த திரு இருதய பக்தி குடும்பத்திலே அதிகரிக்க நம்முடைய வீட்டிலே தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக கலை, தெய்வீக நிறைவு பொங்கிக் கொண்டே வரும். அது பொங்க நற்கருணை மீது கொண்ட பக்தி அதிகரிக்க வேண்டும். இந்த நற்கருணையை உட்கொள்வதற்கு இந்த அன்னை தன்னை எவ்வளவு பரிசுத்தத்தோடு தயாரிக்கிறார், எவ்வளவு நிறைவோடு இருக்கின்றார் என்றால், குறிப்பாக தலை வெள்ளிக்கிழமைகளிலே நற்கருணை ஆசீர்வாதம் முழுவதும், ஒரு நாள் முழுவதும், வியாழக்கிழமை இரவு 1 மணி நேரம் எல்லா வியாழக்கிழமையும் இந்த அன்னையை ஆண்டவர் கேட்டுக்கொண்டார், திரு இருதய ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். இதோ நற்கருணை பக்திக்காக ஒப்பு கொடுப்பாயா? நற்கருணை பக்திக்காக ஒப்பு கொடுத்தார். நான் அதனால் அடிக்கடி யோசிப்பதுண்டு, நம்ம ஆட்கள் இப்படி கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்கல்ல, கோயிலுக்கு வந்துட்டு வீட்டு போயிருந்தோம், வழக்கம் போல் நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு வந்த உடனே இந்த நற்கருணை ஆசீர்வாதம் முடிஞ்ச உடனே ஆளுக்கு ஒரு கையில் ஒரு சின்ன டப்பா, அந்த டப்பாவில் ஒரு நற்கருணை வைத்து, இந்த நற்கருணை பத்திரமா கையிலேயே வச்சுக்கணும், அடுத்த வாரமும் கோயிலுக்கு வரும்போது கொண்டு வரணும், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோமே. அந்த ஒரு வாரம் நம்மளுடைய செயல்பாடுலாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எப்பவும் கையில் நற்கருணை பெட்டி இருக்குது, உள்ள ஆண்டவர் இருக்காரு. வீட்டுக்கு நேராக உள்ள போறீங்க, வீட்டுக்குள்ள போனோடனே வீட்டில் இருக்க ஆள் கேட்கு, சனியா இன்னும் எங்கே போகிறேன்? வழக்கமாக பதில் என்ன வரும்? உனக்கு இப்போ என்ன வேணும்? இந்த பதில் வருமா வராதா? பதிலுக்கு இப்போ கையில் ஆண்டவர் இருக்காரு, என்ன பதில் வரும்?
ஆஹா இயேசுவே, இந்த சோதனையிலிருந்து எனக்கு ஏதாவது விடுதலை கொடுங்கப்பா. பேச்சு தன்னால் குறையுமா குறையாதா யோசிச்சு பாருங்க. கையில் மட்டும் கொடுத்து விட்டுருவோமே ஒரு வாரத்துக்கு, என்ன நடக்கும்? நம்முடைய செயல்பாடுகள் அப்படியே மாறிவிடும். இப்போ கையில் கொடுக்கறதுக்கு பதில் எங்கே கொடுத்து அனுப்புதாங்க? இதயத்தில் கொடுத்து அனுப்புகிறாங்க. பட் அதை பார்க்குற வடிவத்தில் இல்லை, அதான் பிரச்சனை. உள்ள போயிற நற்கருணை நம்ம மறந்து விடுகிறோம், சுலபமாக மறந்து விடுகிறோம். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நமது கரங்களில் கண்ணுக்கு காண்கின்ற வடிவத்திலே இந்த நற்கருணைநாதர் நம்மோடு வந்து கொண்டே இருக்கிறார் என்றால், ஒரு சோதனை வருது, ஒரு அவமானம் வருது, அது நமக்கு அவமானமாக தெரியுமா? ஒரு விஷயத்தை சந்திக்க வேண்டும், ஒரு சவால் எதிரே நிற்கிறது, அதை சந்திப்பதற்கு நமக்கு மனசு கஷ்டப்படுமா? கையில் ஆண்டவர் இருக்காரு, என்ன வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் என்கின்ற நம்பிக்கை எப்படி துளிர்க்கும்? இந்த அன்னை பேறு பெற்றவள், நம்முடைய மார்கரெட் அன்னை பேறு பெற்றவள், ஆண்டவரின் திரு இருதயத்தை காணுகின்ற பேறு பெற்றவள். அந்த அன்னையை நமது அன்னையாக இந்த இடத்திலே வணங்குவதற்கு நாம் பேர் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் அதை உள்ளத்திலே இன்னும் பூரிப்போடும் அக்களிப்போடும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டாம். எனவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த அன்பை தான் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் கொடுத்த, பெரிய வியாழக்கிழமையில் நற்கருணை வடிவத்தில் கொடுத்த, இறுதியாக குத்தி திறக்கப்பட்ட அந்த விழாவில் இருந்து வந்த தண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடியதே, அந்த அன்பை தான் இந்த அன்னை போதிக்கின்றாள். எனவே மார்கரெட் அன்னையினுடைய ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது 2 வாசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே நிற்க வேண்டும். ஒன்று திரு இருதய பக்தி, 2வது நற்கருணை மீது கொண்டிருக்கின்ற பக்தி. இந்த திரு இருதய அன்பும் நற்கருணை பக்தியும் நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டு விட்டது என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களிலே எக்குறையும் இராது, நம்முடைய வாழ்க்கையிலே எக்குறையும் இராது, அருளும் ஆசீரும் நமக்கு பொழிந்து கொண்டே இருக்கப்படும், நம்முடைய குடும்பங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும், வாழ்வு வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பக்திக்காக, இந்த நம்பிக்கைக்காக இந்த நாட்களிலே நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போம். அன்னை நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். எழுந்து நின்று உட்கார்ந்து நம்முடைய மன்றாட்டுகளை அன்னையினுடைய பாதத்திலே எடுத்து சொல்லி ஜெபிப்போம். மன்றாட்டு சொல்றவங்க அப்படியே முன்ன வந்துருங்க, எல்லாரும் சைடுக்கு வந்துருங்க. உலகனத்தையும் ஆளும் மாவேந்தராகிய ஆண்டவரே, எங்கள் நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்தும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஆன்ம மேய்ப்பர்களாக எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் யாவரையும் உமது ஆவியால் நிரப்பவும். எம் ஞான மேய்ப்பர்கள் உம்மீது ஆழமான பற்றுறுதியும் மக்கள் மீது அன்பு கொண்டு செயலாற்றவும், திரு அவை எதிர்கொள்ளும் சவால்களையும் துன்பங்களையும் ஏற்று இறைவாக்கினர்களுடைய துணிச்சலோடு திரு அவை பேணி காத்து தேவையான வரங்களை பொழிட எம் தாய் மார்கரெட் அன்னை வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். முடிவிலா அன்பினால் எங்களை நேசிக்கும் இறைவா, எமது பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தினர் அனைவரும் உடலுள்ள நலம் பெறவும், குடும்பங்களில் செய்யும் தொழில் வளம் பெறவும், பொருளாதாரம் வலுப்படவும், எம் பங்கில் உள்ள பிள்ளைகள் யாவரும் ஞானமும் அறிவும் இறை நம்பிக்கையும் ஒழுக்கமும் பெற்று உமக்குரிய காரியங்களை நாடி தேடவும் அருள் தர வேண்டுமென்று எம் தாய் மார்கரெட் அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகிய ஆண்டவரே, பரவி வரும் கொள்ளை நோய், தொற்று நோய்களிலிருந்து எம் ஊரை காத்தருளும். இந்த தொற்று நோய் காலத்தில் எங்கள் அருகில் இருக்கும் ஏழைகள், துன்புறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாழ்வோர்களுக்கு நாங்கள் உதவிடவும், அவர்களின் பொருளாதார தேவைகளை சந்தித்து இரக்கத்தினை நல் மனதுடன் எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமென்று எம் தாய் மார்கரெட் மரியா வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம்.
கழுகுகளின் இளமையைப் போல உன் இளமையை புதுப்பிப்பேன் என்று கூறிய அன்பு ஆண்டவரே, எம் பங்கிலும் உலகெங்கும் வாழும் இளைஞர்கள் இளம் பெண்களை கருணையுடன் கண்ணோக்கும். வாழ்வின் வசந்த காலமாகிய இளமை பருவத்தை கலங்கப்படுத்தாமல் காக்கவும், தங்கள் அறிவையும் ஆளுமையும் பொறுப்போடு வளர்த்து கொள்ளவும், அதனால் நல்ல தலைவர்களாகி எதிர்கால சமூகத்தை தாங்கும் வைரத்தூண்களாக விளங்கவும், தக்க காலத்தில் தங்கள் விரும்பும் வாழ்க்கை நிலைகளை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியாக வாழ வரம் வரல் வேண்டுமென்று எம் தாய் மார்க்கெட் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். வலிமையை அரைக்கட்சியாக அணிந்திருக்கும் ஆண்டவரே, எங்கள் நாட்டிய ஆட்சியருக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கும் அனைவரையும் அதிகாரங்கள் அனைத்தும் உம்மிடமிருந்து வருகின்றன என்பதை உணர்ந்து நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செலுத்தவும், அடித்தட்டு மக்கள் மீது அதிக அக்கறை காட்டி அவர்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தவும், சமத்துவ சமுதாய படைக்கும் கருவிகளாக திகழவும் வரமரல வேண்டும் என்று எம் தாய் மார்க்கெட் அணை வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். மனிதர்கள் குடும்பமாக இணைந்து வாழ அருள் கூர்ந்த அன்பு ஆண்டவரே, குடும்ப வாழ்வில் நீர் அளிக்கும் செல்வமாகிய மக்கட்பேறு இல்லாமையால் கவலையுற்று கண்ணீர் சிந்தும் தம்பதியரை கனிவுடன் கண்ணோக்கும். சாரான், அண்ணா, எலிசபெத் முதலானோர் பிள்ளை பேறு பெற்று உம்மை வாழ்த்தியது போன்று எமது பங்கிலும் திருமணமான தம்பதியர்கள் உமது அருளால் குழந்தை பாக்கியம் பெற்று திருக்குடும்பங்களாக உருமாறிட அருள் தர வேண்டும் என்று எம் தாய் மார்க்கெட் மரி வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருப்பவரும் நைந்த நெஞ்சத்தாரை காப்பாற்றுகிறமான அன்பு ஆண்டவரே, கடின நோயினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் மிகுந்த வேதனையோடு நாட்களை கடத்தும் நோயாளர்களையும் முதுமை தளர்ச்சியினால் முடங்கி கிடப்போரையும் கருணையுடன் கண்ணோக்கிறோம். அவர்கள் துணிவோடு இருக்க உம் திருமுக தரிசனத்தை காட்டியருளும். உம் திருக்கரத்தால் தொட்டு அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று எம் தாய் மார்க்கெட் மரியாள் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளை, நாம் ஒவ்வொருவரும் நமக்கென்று திருப்பலியின் தொடக்கத்திலே நாம் முன்வைத்த அந்த 3 விண்ணப்பங்களை மீண்டும் ஒரு முறை அன்னையினுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த பலி அந்த 3 கருத்துக்களையும் நமக்கு நிச்சயம் பெற்றுத்தருகிறது, எக்குறையும் இல்லாமல் பெற்றுத்தருகிறது. எனவே அந்த கருத்துக்கள், தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பான கடவுளே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் என்கின்ற உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா ஆண்டவருக்காக தன்னையே அர்ப்பணித்து இயேசுவின் திரு இருதய பக்தியில் தன்னை கரைத்து கொண்ட புனித மார்க்ரீட் மரியாளின் நவ நாளில் உமை பணிந்து வேண்டுகின்றோம்.
எங்களுடைய உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தும் அவரைப் போல கிறிஸ்துவின் அன்பிற்காக ஏங்கி தவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மைத்தனத்தின் மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் எங்களை படைத்த போது கொண்டிருந்த அதே இரக்கத்தை என்னாலும் பொழிகின்றேன். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவர்களாக இருந்தாலும் உமது இரக்கத்தின் மிகுதியால் எங்களை மீட்டு கொண்டீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, திருப்பலியின் தொடக்கத்திலே நாம் முன்வைத்த அந்த 3 மன்றாட்டுக்களை இப்போதும் நமது நினைவுக்கு கொண்டு வருவோம். திருப்பலியினுடைய மைய நேரம் இந்த நேரம், தூய ஆவி பொழியப்படுகின்ற நேரம். பிரியமானவர்களே, சாதாரணமான மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை கடவுள் இந்த உலகத்திலே நிகழ்த்துகின்றார். மோயிசனை அழைக்கின்ற பொழுது மோயிசன் சொல்லுகிறார், நான் திக்குவாயன் ஆண்டவரே, நான் எப்படி ஒரு மன்னனிடம் போய் பேச முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திக்குவாயன் என்று சொல்லாதே, உலகத்தை படைத்தவன் நானே. பிரியமானவர்களை, தொடர்ந்து விவிலியம் முழுவதும் பார்க்கிறோம். தாவீது சின்ன பிள்ளை, அவனை அந்த வரிசையிலே அரசர்களுக்காக அபிஷேகம் செய்ய வேண்டிய வரிசையிலே அவனுடைய தந்தை கூப்பிடக்கூட இல்லை. பாருங்கள், உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைங்களா? ஒரு பையன் இருக்கான், பொடியன், காட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான், அவனையும் கூப்பிடவா? அரசனுக்கெல்லாம் சொன்னீங்க, அவன் எதுக்கு? பாருங்க, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் இந்த அப்பரசம் என்ன புண்ணியம் செய்தது? சாதாரண கோதுமைதான் ஆண்டவரின் பாதம் தேடி வந்ததால் இதோ இந்த நேரத்திலே இந்த அப்பம் இயேசுவின் உடலாகவும் இந்த ரசம் இயேசுவின் இரத்தமாகவும் மாறுகிறது. நாம் என்ன பாக்கியம் செய்தோம்? அன்னையை தேடி வந்தோம், ஆலயத்திற்கு வந்தோம், அவ்வளவுதான். இந்த கோவிலில் ஒரு 3 ஆண்டுகள் ஜெபம் செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. வேற என்ன நான் செய்தேன்? ஆண்டவர் எத்தனை வளங்களால், எத்தனை ஞானத்தால் நிரப்பி இருக்கிறார். எத்தனை பேர் கூடுகிற இடத்திலும் இதோ மைக்கு பிடித்து பேசுவதற்கான ஒரு மன வலிமையை, ஞானத்தை இதோ இந்த அன்னை அல்லவா கொடுத்திருக்கிறார். 3 ஆண்டுகள், அவ்வளவுதான், அதிகம் அல்ல. பிரியமானவர்களே, இந்த இடத்திலே அதே போல நீங்களும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். சிறுபிள்ளை என்று யாரும் சொல்லாதீர்கள், பலகீனம் என்று யாரும் சொல்லாதீர்கள், என்னால் என்ன முடியும் என்று யாரும் கேட்காதீர்கள். இதோ இந்த இடத்திலே வல்லமையோடு செயலாற்றுகிறவர் நம் ஆண்டவர். எனவே 3 கருத்துக்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒப்புக் கொடுங்கள். சில சமயத்தில் சில ஆட்கள் சொல்லுவாங்க, உனக்கு அவ்வளவுதான், குடியார புருஷன், பிள்ளைய ஊதாரித்தனமா கிடக்கு, ஒன்றும் சொன்னா கேட்க மாட்டேக்கு, சரி விடு, உனக்கு வாடகை விடாது கிடைச்சத, சாகிறது வரைக்கும் உனக்கு தலையெழுத்து தான், கவலைப்படாத. ஆறுதல் சொல்வது போல நம்மை அசிங்கப்படுத்துவார்கள். பிரியமானவர்களே, இதோ இந்த அப்பம் இயேசுவின் உடலாக மாறுவது உண்மை என்றால், இந்த ரசம் அழியாத இயேசுவின் இரத்தமாக மாறுவது உண்மை என்றால், இந்த இடத்திலே நீங்களும் ஜெபியுங்கள். நடக்குமா நடக்காதா என்பதை பற்றி நமக்கல்ல கவலை, கடவுள் பார்த்துக் கொள்வார். நிச்சயமாக 3 கருத்துக்களை வையுங்கள்.
அந்த 3 கருத்துக்களும் நமக்கு தேவையானது. அந்த 3 விண்ணப்பமும் நமக்கு தேவையானது, நமது வாழ்க்கைக்கு தேவையானது. நிச்சயம் இந்த திருவிழாவிலே இந்த அன்னை தருவார். ஒரு நிமிஷம் தான் ஜெபிக்க போறோம். மொத்தமே பராக்கு வேண்டாம், தேவையற்ற எண்ணங்கள் வேண்டாம், ஏதோ சோர்வு வேண்டாம், உருக்கம் மட்டும் வேண்டும். உள்ள உருக்கம் மட்டும் வேண்டும். உடல் உள்ளம் ஆன்மா 3ம் தூய ஆவி பொழிந்து என்கின்ற பொழுது அந்த தூய ஆவி பொழிவதை உணர வேண்டும். அப்போதுதானே இந்த ரசம் ரத்தம் 2ம் இங்கே மாற்றம், அதிசயம் தூய ஆவியால். அப்போ ஒருவருக்காக பெய்கிற மழை அவர் வீட்டுக்குள்ள மட்டுமா பெய்யும்? அந்த தெருவுக்கே பெய்வதில்லையா? அந்த ஊருக்கே பெய்வதில்லையா? அதுபோல இந்த அப்பரசத்திற்காக தூய ஆவி பொழியப்படுவதற்காக ஜெபிக்கிற பொழுது ஏதோ இந்த அப்பரசத்தில் மட்டுமா தூய ஆவி பொழியப்படும்? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அல்லவா? ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, உருக்கத்தோடு இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், நம்முடைய கவலைகள் எல்லாம் காணாமல் போகும், நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் நிச்சயம் பூத்து குலுங்கும். இந்த திருவிழாவை முன்னிட்டு நமக்கு தொடங்குகிற புதிய தொழில் முயற்சிகள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய கடன் பிரச்சனைகள் சந்திக்கப்படும், நம்முடைய மனதிலே தைரியம் தெம்பு, வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு தேவையான ஆற்றல் இந்த அன்னை இந்த நேரத்தில் நிறைவாக தருகிறார். நல்ல கல்வி ஞானம், பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற உள்ளம், நல்ல உடல் சுகம். யார் நமக்கு என்ன சொல்ல முடியும்? மருத்துவர் என்ன சொல்ல முடியும்? இறுதியை தீர்மானிப்பவர் ஆண்டவர் அல்லவா? அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது இதோ எந்நோயாக இருந்தாலும் எதிர்த்து நிற்க முடியும். உருக்கத்தோடு ஜெபிப்போம். எதுவாக இருப்பினும் அந்த 3 கருத்துக்களை உருக்கத்தோடு ஜெபிப்போம். வல்ல கடவுள், நல்ல கடவுள் இந்நேரத்தில் நிறைவாக நமக்கு ஆசீர்வதித்து தருகின்றார். இதய அமைதியே இறைவா. ஒரு நிமிடம் ரொம்ப உருக்கத்தோடு ஜெபிக்கின்றோம். நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இங்கே கூடியிருக்கிற அந்த அத்தனை பிள்ளைகளையும், இந்த ஊரையும், இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரையும், இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டும் என நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டார். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியை முற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தனம் அனைவரையும் பிரார்த்தனை வாழ்வு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
நன்றி மன்றாட்டு. நலம் நல்கும் ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும்
எம் தாய் மார்க்ரெட் மரி வழியாக எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் நீர் ஆற்றிய மாட்சியான காரியங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். எம்மோடு ஒன்றிக்க தெய்வீக மன்னாவாம் உமது உடலையும் இரத்தத்தையும் எமது ஆன்ம உணவாக தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். எங்களுக்கு முன்னும் பின்னும் சூழ்ந்தும் காத்து நாங்கள் குரல் எழுப்பும் போதெல்லாம் எங்கள் மன்றாட்டை நிறைவு செய்வதற்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உண்மை நெறியில் வாழவும் இவ்வுலகிற்கு உம்மை வெளிப்படுத்தும் கருவிகளாக திகழவும் எங்களை பயிற்றுவிக்க வழிகாட்ட ஆன்ம வழிகாட்டிகளையும் திரு அவையையும் தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். எங்களுக்கு வரும் நோய்கள், வறுமை, துன்பங்கள், இயலாமை, பலவீனங்கள், ஆதரவற்ற நிலை, முதுமை, தளர்ச்சிகள் அனைத்திலும் எங்களுக்கு துணை நிற்பதற்காக நன்றி கூறுகின்றோம். தொடரும் எங்கள் வாழ்வு முழுவதும் உமது ஆசீரும் அருள் நலமும் பேரன்பும் எங்களை படை சூழ்ந்து வருவதற்காக நன்றி கூறுகின்றோம். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய அகரக்கட்டு மண்ணினுடைய இணை பாதுகாவலியாக இருந்து நமக்கெல்லாம் கடவுளிடம் பரிந்து பேசி நமக்காக இறைவனுடைய அருளை பெற்று தருகின்ற புனித மார்க்ரெட் மரியன்னையினுடைய திருவிழாவானது இன்று கொடியேற்றத்தோடு நமக்கு சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது. அன்னையினுடைய அருள் இங்கு இருக்கிறது என்பதற்கு நாம் ஒவ்வொருவருமே சாட்சிகள்தான். நானும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்தேன், மழை வரவே இல்லை. சரி, இந்த வருஷமாவது மழை இல்லாமல் திருவிழா நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் புனித மார்க்ரெட் மரியாள் மழை வழியாகத்தான் நான் உங்களை ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கிறேன், நான் வராமல் நீங்கள் எப்படி திருவிழா கொண்டாட முடியும் என்று சொல்லி கடந்த 2 நாட்களாக நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதுதான் அன்னையினுடைய கிருபையாக இருக்கிறது. மார்க்ரெட் மரியாள் இன்னும் இந்த ஆலயத்தில் நம்மோடு இருக்கிறார், உறவாடி கொண்டிருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மழை பெய்யுது. இதுதான் அன்னையினுடைய மரியன்னையினுடைய மார்க்ரெட் மரியன்னையினுடைய அற்புதமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை நமக்கு எந்த அளவிற்கு நன்மை செய்து கொண்டு வந்திருக்கிறார், எந்த அளவிற்கு நம்மை பராமரித்து வருகிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்னை வழியாக இறைவனை போற்றுவோம். அன்புக்குரியவர்களே, மார்க்ரெட் மரியன்னையினுடைய ஒரு தீவிர பக்தர், ஒரு சாட்சியாக விளங்குபவர் யார் என்று சொன்னால் அருட்தந்தை ஜோசப் ராஜ் அடிகளார் அவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் தந்தை அவர்கள் பங்கு கோயிலுக்கு நான் வாரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையோ, கட்டாயமாக மார்க்ரெட் மரியன்னா திருவிழாவிற்கு நான் கட்டாயம் வருவேன் என்று உறுதியோடு இருக்கிறார். நான் கூட ஒரு சில நேரங்களிலே மறந்து இருக்கின்ற சூழ்நிலையும் கூட தந்தையினுடைய பிரசனம் நமக்கு வேண்டும் என்று எனக்கு பல்வேறு நேரங்களிலே உணர்த்தப்பட்டிருந்தது. அதே போன்று இன்று இங்கு வந்து தந்தை அவர்கள் தனது சாட்சிய வாழ்வை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். நம்ம சொல்லப்போனால் அப்படின்னா அது பிரசங்கம் கிடையாது. மரியன்னை புனித மார்க்ரெட் மரியன்னை வழியாக அருட்தந்தை என்ன பெற்றுக்கொண்டாரோ அதை நம் ஒவ்வொருவரோடு பகிர்ந்திருக்கிறார். எனவே அந்த சாட்சியாக மார்க்ரெட் மரியன்னைக்கு சாட்சியாக விளங்கக்கூடிய நம்முடைய அருட்தந்தையினுடைய பணி சிறக்கவும் அவருடைய இந்த குருத்துவ வாழ்வு அழைப்பு இன்னும் மென்மேலும் உயரவும் அவருக்காக ஜெபிப்போம். இன்று இங்கு வந்து திருவிழா திருப்பலி, குறிப்பாக இந்த குடியேற்ற நிகழ்வை நிகழ்த்தி இறைவனுடைய அருட்பிரசனத்தை பெற்றுத்தந்த அருட்தந்தை ஜோசப் ராஜ் அடிகளார் அவர்களுக்கு ஒரு பொறுப்பாளர்கள் மற்றும் உங்கள் ஒவ்வொருடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடையை அவருக்கு காணிக்கையாக கொடுப்போம். அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அன்புக்குரியவர்களே, நாளை மாலை 7 மணிக்கு நம்முடைய அன்னையினுடைய 2வது நவநாள் திருப்பலியானது நடைபெறும். அன்புக்குரியவர்களே, இன்று திருப்பலி முடிந்தவுடனே நமக்காக பாயசம் வழங்கப்பட இருக்கிறது. இதனை வழங்குபவர்கள் திரு பெஞ்சமின் அல்போன்சா குடும்பத்தினர். எனவே அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை கரவொலி எழுப்பி அவர்களுக்காக தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, மகிழ்ச்சியான இதயத்தோடு நாம் அன்னைக்கு நன்றி கூறுகின்றோம். நேற்று கூட உங்களுக்கு தெரியும், தந்தை ஆல்பர்ட் முன்னாடி நமக்கு இங்கே இருந்திருக்கிறார். திருவிழா சமயத்தில் தந்தை செல்வராஜ் அவர்கள் இருக்கிற பொழுது அவர் கார்மலைட் சபையை சார்ந்தவர். நேற்று தற்செயலாக சந்தித்து பேசி கொண்டிருந்தேன். அண்ணனுக்கு அகரக்கட்டா உங்களுடைய பிரசங்கத்தெல்லாம் யூடியூப்பில் கேட்பேன், நல்லா இருக்குது அப்படின்னார். நான் தான் சொன்னேன், நம்ம எல்லாம் மாலா கொடுத்த கூட அது ஒரு 3 வருஷம் நமக்காக நான் ஜெபம் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது. இன்றைக்கு கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்று நேற்று கூட அன்னையை பற்றி சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளை, எனவே இந்த திருப்பலியை நம்ம வீட்டில் கேட்கணும். நம்ம ஏற்கனவே இதில் ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கு. அதனால் உங்களுக்கு யூடியூப்பில் வரும், ஹீலிங் ப்ரேயர் டிவி தமிழ் அப்படின்னு யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா பூசை ஃபுல்லாக வரும். மறையுறை மட்டும் வேணும் அப்படின்னா பாமரன் பைபிள் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் வரும். இது எல்லோயாக தினமுமே நாம் இதற்கு ஒரு விவிலிய விளக்கம், விவிலியத்தின் சார்ந்தது, அன்னையினுடைய பக்தி சார்ந்த காரியங்களை எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாட்கள் எங்கிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு வகையான எல்லாருக்குமே ஒரு சோதனையின் கட்டம்தான். இந்த கொரோனா வந்தது என்பது எல்லாரையுமே ஒரு அசைத்து பார்த்துருக்கிறது. உடல் ரீதியாக மட்டும் என்பதல்ல, வாழ்க்கை ரீதியாக எல்லா தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, அப்படியே போயிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் போல. சில குடும்பங்களிலே இதை நம்பி, வாழ்வியலை நம்பி சில காரியங்களை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அடுத்து என்ன செய்வது என்று ஒரு தெரியாத ஒரு திகைக்கின்ற நிலை தான். அதனால் கொரோனாவின் நாட்கள் என்பது ஒரு கடுமையான நாட்கள் தான். ஆனால் ஆண்டவரின் கரம் பிடித்திருப்பவர்களை ஆண்டவர் எப்படியாவது வழி நடத்தி விடுகிறார். அதை மட்டும் நான் பார்க்கிற நிறைய பேர் சாட்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நாட்களில் வீடுகளில் இருந்தாலும் கூட, எங்கிருந்தாலும் அதிக நேரம் இந்த ஆண்டவரோடு, விவிலியத்தோடு, குறிப்பாக அன்னையோடு, நற்கரணையோடு, ஜெபமாலையோடு, ஜெபமாலையெல்லாம் நாம் நிறைய பேச வேண்டாம். சிறு குழந்தைகளுக்கு எப்படியும் வீட்டில் ஜெபமாலை ஜெபிப்பதற்கு நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டும். ஜெபமாலை சொல்லலை, பைபிள் வாசிக்கலாம், சாப்பாடு கொடுக்காதங்க, தப்பு இல்லை. அந்த அளவிற்கு சில விதிமுறைகளை வீடுகளில் நாம் வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. எனவே இந்த நாட்களை அந்த அளவிற்கு கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். மனதைரியம்தான் வாழ்க்கையை இந்த நாட்களிலே அழைத்து செல்ல முடியும். எல்லாருக்குமே அது பொதுவானது தான். வாழ்க்கையை எப்படி சந்திப்பது என்பவர்களுக்கு இந்த நாட்களிலே மனதைரியம் வேண்டும். அதை இந்த நற்கருணை பக்தி கொடுக்கும், ஜெபமாலை பக்தி கொடுக்கும், திருஹிருதய பக்தி கொடுக்கும், விவிலிய வசனம் கொடுக்கும், திருப்பலி கொடுக்கும். வேற என்ன? ஆழமான முறையில் தியானிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவிற்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித மார்க்கிட் மரியாவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.